பா நான் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். 2-3 நாள் ஆகும் வர்றதுக்கு. வீட்டையும் பார்த்துக்கோ, வேலைக்கு சாப்பிட்டுக்கோங்கப்பா. சரி மம்மி. The next day. பா மம்மி கூப்பிடுறாங்க பாருங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடுமா. சொல்லு மம்மி. என்ன நைட் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல? பாப்பா ராத்திரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாப்பா, அதனால தான் பண்ணல. அதனால இப்ப பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா? ஆச்சு மம்மி. நீங்களா? நான் சாப்பிட்டேன் பாப்பா. பாப்பா நல்லா இருக்கா? சூப்பர் மம்மி சூப்பர். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு சண்டேல மம்மி, அதனால மட்டன் சிக்கன் வேற லெவல் ஃபன் பண்ணோம். அதெல்லாமா செஞ்சா? இல்ல மம்மி, நாங்க 2 பேர்ன்றதால நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம் மம்மி. அதானே பார்த்தேன். நான் இல்லைன்னா நீங்க எங்க சமைக்க போறீங்க? எப்படியோ சாப்பிட்டீங்கல்ல, அந்த சந்தோஷம் போதும். சரி மம்மி, நான் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. டேய் பாப்பா, நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காரா. சும்மா ஏதோ பண்ணுக்கு பேசுறாங்க. டேய் இப்ப நம்ம சாப்பிட உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, அவ்வளவுதான் விடு. பா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ உங்க மம்மி எதுக்கு கால் பண்ணாங்க தெரியுமா? நம்ம சாப்பிட்டோம்னு கேக்குறதா? அப்படியெல்லாம் இல்லப்பா. அவங்க பையன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க மருமகள் நானு சமைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காக மட்டும்தான் போன் பண்ணிருக்காங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி விடுப்பா, பெருசா இருக்காது, தெரியும்ல.